ஆட்டோமேஷன் பர்பஸ்க்காக இது ஆல்ரெடி கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை நேரில் விசிட் பண்ணி ஹெல்ப் பண்ண புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறோம். ஏரிகளை நேரில் பார்த்தது நீர்நிலைகளின் முக்கியத்துவம், அதன் சிறப்புகள் மாணவர்களின் மனதில் பதியும் நல்ல நிகழ்வாக அமைந்தது. இந்த ப்ரோக்ராம் எதுக்கு புதைத்தல் ஃபவுண்டேஷன் நடத்துறது என்றால், மாணவர்கள் தான் இந்த விழிப்புணர்வுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விழிப்புணர்வு மாணவர்கள் மூலமாக இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் சென்றளிக்க வேண்டும். மாணவருக்கு தெரிஞ்சாலும் எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி தான். மாணவர்கள் நீர்நிலைகள் பற்றிய விழிப்புணர்வையும் நீராதாரங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளும் வகையிலும் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய பெரிய ஏரிகளான செம்பரம்பாக்கம் ஏரி மற்றும் புழல் ஏரியில் ஒரு நாள் கள ஆய்வு நிகழ்ச்சியை புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழு நடத்தியது. இதில் SRM பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் துறை சார்ந்த விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஸ்டடி டூர் மூலம் மாணவர்களும் நம்மால் முடியும் குழுவும் செம்பரம்பாக்கம் நீர்நிலைக்கு தண்ணீர் எப்படி வருகிறது, இங்கிருந்து தண்ணீர் எவ்வாறு சுத்திகரிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு செல்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். செம்பரம்பாக்கம் ஏரியின் பிரம்மாண்டத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்த மாணவர்கள் ஏரி பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கொசஸ்தலை ஆறு, ஸ்ரீபெரும்புதூர் ஏரி மற்றும் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து இணைப்பு கால்வாய் வழியாக நீர் வருகிறது. மேஜராக இது வந்து எப்பயுமே இந்த டேங்க் வந்து ஃபுல் கண்டிஷனே வச்சுப்போம். ஃபார் சிட்டி வாட்டருக்கு நம்ம டிமாண்ட் அதிகமாக வாட்டர் சப்ளை தேவைப்படுறதுனால ஒன்லி மான்சூன் பீரியடில் மட்டும் எக்ஸஸ் வாட்டரை மட்டும் நம்ம டைவெர்ட் பண்ணுவோம். இந்த டைவெர்ட் பண்ணுற வாட்டர் வந்து த்ரூ அடியார் ரிவரில் கன்ஃப்ளூன்ஸ் ஆகி அங்கேருந்து பே ஆஃப் பெங்காலில் போய் கலந்துருது. தண்ணியோட கெப்பாசிட்டி எவ்வளோ இங்கேருந்து ஓப்பன் ஆகுது, எவ்வளோ டெலிவரி ஆகுது, இது எல்லாமே இங்கே மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டாவை எடுத்து நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணோன்னா இதில் தனித்தனியாக நம்ம செக்ரிகேட் பண்ணலாம். அப்படி செக்ரிகேட் பண்ணுறதுனால என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நமக்கு அதிகமாக யூசேஜ் ஆகுது, எந்த பர்பஸ்க்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கொண்டு வரலாம். அங்கிருந்து புறப்பட்டு புழல் ஏரியை வந்தடைந்தனர். கடல் போல் காட்சியளிக்கும் ஏரியை ஆர்வத்துடன் ரசித்த மாணவர்கள் ஏரியின் தகவல்களை கேட்டறிந்து அறிவியல் தொழில்நுட்பத்துடன் தானியங்கி முறையில் இயங்கும் மாடல் ப்ராஜெக்ட் ஆய்வில் ஆர்வம் இருப்பதாக கூறினார்கள். இது வந்து 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு ஏரி. அப்போ வந்து ஒரு சின்ன ஏரியா இருந்துச்சு, 500 MCT கெப்பாசிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீரியடில் சின்ன சின்ன டெவலப்மெண்ட்டில் இப்போ இதோட கரண்ட் கெப்பாசிட்டி வந்து 5000 ஏக்கர் வாட்டர் ஸ்ப்ரெட்டு, 3300 MCT கெப்பாசிட்டி. ஒரு பெரிய ஏரி. சென்னை சிட்டியில் இது ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிசர்வாயர். இப்போ நம்ம ரிசர்வாயருக்கு வந்து புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் SRM காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஏரியில் வந்து நம்ம ஸ்கேடாங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா வந்து டேம் ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே என்ன டேட்டா சயின்ஸோட ஒரு ப்ராசஸ் அப்படின்னா, இது ஆல்ரெடி ஆட்டோமேஷன் பர்பஸ்க்காக இந்த ஏரியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய அந்த ஃப்ளட் டைமில் இருக்கட்டும், இல்லை வாட்டர் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், அது எவ்வளோ இன்டேக் வருது, எவ்வளோ அவுட் வருதுன்றத அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெடிக்ட் பண்ணி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது தான் இதோட ஆட்டோமேஷனோட மெயின் கான்செப்ட். இதில் டேட்டா சயின்ஸோட பார்ட்டை வந்து நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதில் சொல்லி கொடுத்து, ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நாளைக்கு இதை பற்றின ப்ராஜெக்ட்ஸும் நிறையா பண்ணுறதுக்காக அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக இது ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். This is very helpful for us as we are data science students, and we can use this in our research projects, or we can give our inputs. இங்கேருந்தா குடிநீர் வந்துட்டு சென்னைக்குள்ள போகுதுன்றது இங்கே வந்ததுதான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டோம். இது ரொம்ப எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது. இப்போ 10 பாயிண்ட்ல 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அந்த ஸ்கேடா இதை வச்சிருக்காங்க, IoT டிவைஸ். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கே தே மானிட்டர் த இன் லெவல் அண்ட் அவுட் லெவல் ஆஃப் த வாட்டர். ஸோ அது வந்து எப்படி ஆட்டோமேஷன், இது யாருமே இல்லைனாலும், மனிதர்கள் இல்லைனாலுமே, ஆஃபீஸர்ஸ் இல்லைனாலுமே ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணி அந்த வாட்டர் லெவலை ரீட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி வில் சென்ட் டு த ஹையர் அஃபிஷியல்ஸ். ஸோ யாருமே இல்லைன்னு தேவையில்லை. ஆட்டோமேஷன் பர்பஸ்க்காக இது ஆல்ரெடி கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை நேரில் விசிட் பண்ணி ஹெல்ப் பண்ண புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறோம். ஏரிகளை நேரில் பார்த்தது நீர்நிலைகளின் முக்கியத்துவம், அதன் சிறப்புகள் மாணவர்களின் மனதில் பதியும் நல்ல நிகழ்வாக அமைந்தது. இந்த ப்ரோக்ராம் எதுக்கு புதைத்தல் ஃபவுண்டேஷன் நடத்துறது என்றால், மாணவர்கள் தான் இந்த விழிப்புணர்வுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விழிப்புணர்வு மாணவர்கள் மூலமாக
இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் சென்றளிக்க வேண்டும். மாணவருக்கு தெரிஞ்சாலே எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி தான்.